எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேவில இருந்து விலகி ஏடிஎம்கேவை ஆரம்பிச்ச புதிதுல இந்த படம் வெளியாகியிருக்கு. பி சுசிலாவும் டிஎம்எஸ் அவர்களும் பாடிய இந்த டூயட் சாங்கோட சிங்கப்பூர் முழுக்க 2 பேரும் வலம் வருவாங்க. இவங்களை பின்தொடர்ந்துட்டு எஸ்.ஏ. அசோகன் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வருவாரு. சயின்டிஸ்டா இருக்கிற எம்ஜிஆரோட ட்வின் பிரதரா இன்னொரு எம்ஜிஆர் காட்டப்படுவார். அவர் சிபிசிஐடி அதிகாரி. இது நிறைய பேருக்கு தெரியாம தான் அவர் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன துகளை பயன்படுத்தி அந்த இடத்தையே எரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில நாம பழைய படங்களை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு உலகம் சுற்றும் வாலிபன். எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து இயக்கி இந்த படத்துல அவரே இரட்டை வேடங்களில் நடித்த ஒரு சிறந்த படம் அப்படின்னே சொல்லலாம். பேருக்கேத்தா போல உலகம் முழுக்கும் சுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் கூட லதா, மஞ்சுளா, ரத்னாதேவி, எஸ்.ஏ. அசோகன், எம்.என். நம்பியார் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. காமெடி ட்ராக்குக்கு நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட நடிகர்களும் இருக்காங்க. கண்ணதாசன், வாலி ஆகியோர் பாடல்கள் எழுத எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நிறைய முத்தான பாடல்கள் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. இப்போ கதைக்குள்ள போகலாம். உலகம் சுற்றும் வாலிபன் பேருக்கேத்த போல முதல்ல படம் ஆரம்பிக்கிறதே ஹாங்காங் மாநாடு, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்ட மாநாட்டுல இந்த படம் துவங்குது. அதுக்கும் முன்னாடி சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட லேபரேட்டரியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப துருதுருன்னு வேலை செய்யறதா காட்சி அமைய பெற்றிருக்கு. அதோட ரிசல்ட் தான் அந்த ஹாங்காங் மாநாடு. இந்த மாநாட்டுல எம்ஜிஆர் அவர்கள் தான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை பத்தி எல்லா நாட்டு அறிவியலாளர்களுக்கும் விளக்குறாரு. அது மட்டும் இல்லாம இது எப்படி செயல்படுத்தணும், இது எப்படி செயல்படுத்தினா ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த படத்துல அவரு தெளிவுபடுத்துவார். ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன துகளை பயன்படுத்தி அந்த இடத்தையே எரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் அவரு கண்டுபிடிச்சிருப்பார். கூட இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பிரமிச்சு போயிடுவாங்க. இப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு உலகம் முழுக்க இது ரொம்பவும் தேவையானதா இருக்கும், அதே நேரத்துல இந்த உலகத்தையே அழிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்ச எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி அந்த நகல் மட்டும் கிடையாது, அதோட ஆராய்ச்சி குறிப்புகள் அத்தனையும் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி எரிச்சிருவார். எஸ்.ஏ. அசோகன் இவரும் ஒரு ஆராய்ச்சியாளர் தான், ஆனா ரொம்பவும் கெட்ட எண்ணம் உடையவரா இந்த படத்துல இருப்பார். இந்த ஆராய்ச்சிய விலை மதிக்க முடியாத அளவுக்கு விற்று காசு ஆக்கணும் அப்படின்ட்டு எம்ஜிஆரை எவ்வளவோ பிரெயின் வாஷ் பண்றதுக்கு பார்ப்பாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு உடன்பட மாட்டார். இப்படி இருக்கிற சமயத்துல ஆராய்ச்சி முடிஞ்சு அவரு தன்னோட காதலியான மஞ்சுளா கூட சேர்ந்து உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்புவார். முதல்ல ஹாங்காங்ல ஆரம்பிச்ச இந்த படம் அடுத்து காதலர்கள் சுத்தி பார்க்கக்கூடிய இடமா காமிக்கப்படுற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். லில்லி மலருக்கு கொண்டாட்டம் அப்படின்ட்டு பி சுசிலாவும் டிஎம்எஸ் அவர்களும் பாடிய இந்த டூயட் சாங்கோட சிங்கப்பூர் முழுக்க 2 பேரும் வலம் வருவாங்க. இவங்களை பின்தொடர்ந்துகிட்டே எஸ்.ஏ. அசோகன் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வருவாரு. இது நமக்கு இப்ப பாக்குறதுக்கு ஏதோ காமெடி மாதிரி தெரியும், ஆனா அப்போ அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. சாங் முடியிற சமயத்துல ஒரு பெரிய கோபுரத்தின் மேல 2 பேரும் நின்று பாடிட்டு இருக்கும்போது, கடைசி வரிகள் பாடிக்கொண்டு இருக்கும் போது எஸ்.ஏ. அசோகன் அந்த துப்பாக்கி கொண்டு எம்ஜிஆர் அவர்களை சுட்டுருவார். சுட்டதோட அவர் அங்கிருந்து அந்த மாடியில இருந்து கீழே விழுந்துடுறதா அந்த சீன் முடிவடையும். அடுத்து கட் பண்ணா இந்தியால சயின்டிஸ்டா இருக்கிற எம்ஜிஆரோட ட்வின் பிரதரா இன்னொரு எம்ஜிஆர் காட்டப்படுவார். அவர் சிபிசிஐடி அதிகாரி. இது நிறைய பேருக்கு தெரியாம தான் அவர் வர்ற மாதிரி இருக்கும். இவர் நேரா ஹாங்காங் வரார். ஹாங்காங்ல அந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம் நடந்தது இல்லையா,
சயின்டிஸ்ட் எம்ஜிஆரோட செக்ரட்டரியா லதா இருப்பாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக வருவார். சந்திச்ச உடனே தான் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு சந்திச்ச உடனே தான் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அறிமுகப்படுத்திப்பாரு. லதா அவர்கள் கிட்ட இந்த சயின்டிஸ்ட் எம்ஜிஆர் அவர்களோட காதலிய சந்திக்கணும், ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். இந்த சமயத்துல இவரை பின்தொடர்ந்தா அந்த முக்கிய குறிப்புகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வரும் அன்னிட்டு எஸ் ஏ அசோகன் பல பேரை சிஐடி எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி உளவு பார்க்க அனுப்புவார். இப்படி காட்சிகள் ஒவ்வொன்றா நகரும். தன்னுடைய அண்ணனை தேடி சிஐடி எம்ஜிஆர் அவர்கள் தேடி போகும்போது தான் ஒரு உண்மை புலப்படுது. அதாவது தன்னுடைய அண்ணன் இன்னும் இறக்கவில்லை அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வருது. ஆனா அவரை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் அவருக்கு தெரியுது. அவரை தேடிக்கிட்டு ஹாங்காங்ல இருந்து சிங்கப்பூருக்கு வராரு சிஐடி எம்ஜிஆர். அவர் கூட அவரோட நண்பர் நாகேஷும் பயணிக்கிறார். நாகேஷ் ஒரு ஹோட்டல் சர்வர் தான். அந்த சந்திப்புல ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நண்பர்களாகி எம்ஜிஆர் கூடவே அவரு பயணிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அமையுது. இவங்க கூட செகண்ட் ஹீரோயினா, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மஞ்சுளா சயின்டிஸ்ட்க்கு, லதா வந்து செக்ரட்டரி, அடுத்ததா ரத்னா தேவின் ஒரு நடிகை அறிமுகமாவாங்க. அவங்க வந்து ஒரு கேப்ரே டான்சர். அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதாவும் அதனால அந்த தொழிலை செய்யறதாவும் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள அந்த கும்பல்ல இருந்து காப்பாத்தி எம்ஜிஆர் கூட்டிட்டு வந்துருவார். கூட்டிட்டு வந்த உடனே ரெண்டு பேருக்கும் காதல் மலரும். இப்படி ரத்னா தேவியும் வந்து சிஐடி எம்ஜிஆர் கூட பயணிக்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நாடா போவாங்க. ஊரான்னு சொன்னா தப்பாயிரும். ஒவ்வொரு நாடா போவாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் எம்ஜிஆர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த முக்கியமான குறிப்புகளை ஒவ்வொன்னா அது எங்க இருக்கு, எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற குறிப்புகளை ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற தன்னுடைய நண்பர்கள் கிட்ட அதை கொடுத்து வச்சிருப்பாரு. ஸோ இப்ப அதெல்லாம் கலெக்ட் பண்ணாதான் அந்த உண்மையான குறிப்புகள் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அதே சமயம் தன்னுடைய அண்ணனையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னுட்டு சிஐடி எம்ஜிஆர் அவர்கள் நாடு நாடா போவார். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும். அந்த வகையில ஹாங்காங்ல சுத்தி பார்க்கும்போது தன்னுடைய அண்ணனை கண்டுபிடிச்சிட்டார். ஆனா அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு பழச மறந்து போன நிலைமையில இருப்பார். இவங்களோட காதலியான மஞ்சுளாவை கூட்டிட்டு போய் அவங்க கூட ஒன்னா சேர்க்க வச்சா அவருக்கு பழைய நினைவுகள் வரும் அப்படின்னுட்டு சிஐடி எம்ஜிஆர் அவங்கள சந்திக்க போவார். அந்த சமயத்துல மஞ்சுளாவோட வீட்டுக்கு வந்த அசோகன் மஞ்சுளா கிட்ட வேற எதையோ தப்பா சொல்லி அவரை பின்பக்க வாசல் வழியா கடத்திக்கிட்டு போயிடுவார். அப்புறமா மறுபடியும் எம்ஜிஆர், ரத்னாதேவி, நாகேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ரத்னாதேவியையும் தன்னுடைய அண்ணனான சயின்டிஸ்ட் எம்ஜிஆரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக பயணிப்பாங்க. இப்படி நாடு நாடா பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு சமயத்துல பேங்காக் போவாங்க. பேங்காக்ல வந்து அங்க இருக்கிற தாய்லாந்து நடிகையான மேட்டா ருங்ரத் அப்படிங்கிறவங்களும் இந்த படத்துல ஒரு கதாபாத்திரத்துல, அதாவது சொல்லலாம் ஒரு தேர்ட் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவங்க அங்க தமிழ் பேசக்கூடிய குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. அவரோட அப்பா தான் வந்து சயின்டிஸ்ட் எம்ஜிஆரோட அண்ணனாவும் இருப்பாங்க. ஸோ அவங்கள சந்திக்கும் போது அந்த பெண்ணுக்கு இவர் மேல காதல் வர்றதும், இவங்க ஆல்ரெடி திருமணம் ஆனவர் அப்படின்னு தெரிஞ்சதும் அதுக்காக கஷ்டப்படுறதாகவும் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு சமாதானம் சொல்றதாகவும் காட்சிகள் அமைஞ்சிருக்கும். அடுத்து அவங்க செல்லக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா ஜப்பான். அங்க அங்க புத்த பிக்ஷு கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பை தேடுறதுக்காக சிஐடி எம்ஜிஆர் போவார். அதை தெரிஞ்சுக்கிட்டு அசோகன் எம்என் நம்பியார் அவரை தடுக்கிறதுக்காக அனுப்புவார். நம்பியார் இந்த படத்துல வந்து கோர பற்கள் வச்சுக்கிட்டு ஒரு குஸ்தி பயில்வான் மாதிரி நடிச்சிருப்பாரு. அந்த புத்த பிக்ஷு இருக்கிற இடத்துக்கு எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடியே நம்பியார் போயிட்டு அங்க புத்த பிக்ஷுவா நடிச்சு எம்ஜிஆர் கிட்ட சண்டை காட்சி இருக்கிறதா அந்த காட்சிகள் அமைய பெற்றிருக்கும். இப்படி ஒவ்வொரு நாடா
தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறவங்க கடைசியா போற இடம் வந்து டோக்கியோ நகரம். அந்த சமயத்துல அதாவது 1970கள்ல டோக்கியோ நகர்ல வந்து எக்ஸ்போ நடந்துட்டு இருந்தது. அந்த எக்ஸ்போக்கு போறதுக்கு முன்னாடியே சிஐடி எம்ஜிஆரும் சயின்டிஸ்ட் எம்ஜிஆரும் ஒன்னா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. ஆனா 2 பேராலையும் பார்த்துக்க முடியறதில்ல. இந்த சூழ்நிலையில சயின்டிஸ்ட் எம்ஜிஆருக்கு ஒரு கட்டத்துல பழைய நினைவுகள் வந்துருது. அத மறைச்சு அந்த எக்ஸ்போக்கு வந்தப்புறமா தான் அவரும் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. இப்போ படத்தோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். இங்க வந்து சேசிங், ஸ்கேட்டிங், ஃபைட்டிங் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். கடைசியா அண்ணன் தம்பி 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. அந்த குறிப்புகள் பாதுகாக்கப்படும். வில்லனான எஸ்.ஏ. அசோகன் கைது செய்யப்படுவார். இதுல கடைசியா ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, செக்ரட்டரியா இருந்த லதாவுக்கும் எம்ஜிஆர் மேல, அதாவது சிஐடி எம்ஜிஆர் மேல ஒரு காதல் உண்டாகிரும். இவங்களையும் ரத்னா தேவியையும் ஒன்னா சேர்த்து வச்சு உலகம் சுற்றுவதற்காக அனுப்பி வைப்பாங்க. சயின்டிஸ்ட் எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் அங்கேயே தங்கி இருந்து அவங்க வாழ்க்கையை தொடர்றதா கதை முடிஞ்சிருக்கும். 1973ல வெளியான இந்த படம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உருவாகுச்சு, எப்படி வெளியானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேவில இருந்து விலகி ஏடிஎம்கேவை ஆரம்பிச்ச புதிதுல இந்த படம் வெளியாகி இருக்கு. வாலி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் பாடல்கள் எழுத எம்எஸ்வி நிறைய பாடல்களுக்கு இசையமைச்சிருப்பார். அந்த வகையில அவள் ஒரு நவரச நாடகம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல், லில்லி மலருக்கு கொண்டாட்டம் அப்படின்ற பாடல், இது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா அந்த காலத்துல பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் சோலாவா பாடுற மாதிரி ஒரு பாடலும் இருக்கு. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு ரொம்ப கருத்துள்ள ஒரு பாடல். அதே போல சிக்குமங்கு சிக்குமங்கு சில்ல பாப்பா அப்படின்ட்டு ஜப்பான்ல அவரு குழந்தைகளோட சேர்ந்து பாடுற பாடல். இப்படி நிறைய பாடல்கள் இந்த படத்துல பதிவாகி இருக்கு. பொதுவாவே அந்த காலகட்டத்துல படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இவங்க 2 பேரும் சேர்ந்து காதல் கொள்றது, டூயட் பாடுறது இப்படின்னு ஓடிட்டு இருந்த ஒரு சமயத்துல உலகத்தையே சுத்தி வந்து இந்த மாதிரியும் படம் எடுக்கலாம் அப்படின்னுட்டு எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட முயற்சியினால வெளியிடப்பட்ட இந்த படம் ரொம்ப பிரபலமா போயிருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் இந்த படத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் அலை மோதுச்சுன்னே சொல்லி இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.